வகையில் உயர்த்துகிறது. பல நூற்றாண்டுகள் பழமையான கற்களால் கட்டப்பட்ட சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோயிலை உயர்த்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோயிலுக்கு மிக முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் மழை காலங்களில் தண்ணி உள்ளே வந்துடுது. ஏன்னு சொன்னால் ரோடு லெவல் அதிகமாக உயர்ந்ததுனால இங்கே கோவிலினுடைய அளவு ரொம்ப பள்ளமாக போயிடுச்சு. மழை தண்ணி உள்ளே வரும்பொழுது சிவனுடைய ஆவடியார் வரைக்கும் வந்துடுது. உண்டியல் முழுமையான இதுவாகிடுது. அம்பாளுடைய சன்னதிக்கும் இதுவாகிடுது. அதனால் பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்கு மிக சிரமமாக இருந்தது. இதை உடனே நாங்கள் சரி செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் எல்லாருடைய ஒத்துழைப்போடு இதை உயர்த்தலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். இந்த கோமுகம் பார்த்திங்கன்னு சொன்னால் பூமிக்கு அடியில் இருந்தது. அபிஷேக தண்ணி இது வழியாக தான் வெளில வரும். பூமிக்கு அடியிலிருந்து பள்ளம் போட்டு நாங்கள் அந்த தண்ணியை வெளியேற்றி அதை கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு இருந்தது. மிக சிரமமான இந்த இது சரி செய்வதற்கு இதை உயர்த்தின முடிவு பண்ணி இன்றைக்கி 5 அடிக்கு மேலே உயர்த்தி இருக்கோம். இதன் மூலமாக பிற்காலத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு நம்புகிறோம். இந்த கோயிலை இடித்து விட்டு திரும்ப கட்ட வேண்டுமா, இல்லை லிஃப்ட் பண்ணலாமா? லிஃப்டிங்கிறது உயரப்படுத்துதல். அப்படியே இருப்பதை இருக்கிற மாதிரி எந்த விதமான ஒரு சின்ன செங்கலையும் தளத்திற்கு மேல் எடுக்காமல் அந்த கோயிலை லிஃப்ட் பண்ண வேண்டும். கோயிலுடைய சிவனுடைய கருவறை, அம்பாளுடைய கருவறை, மகாமண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்கள், கல் தூண்கள், மகாமண்டபத்திலிருந்து கோயிலுடைய தெற்கு புறத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன மண்டபம், அத்துணையையும் ஒரு சேர கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட்டினுடைய அளவுள்ள கோயில், கல்லினால் கட்டப்பட்ட கோயில். பிரஸ்தாரம் வரைக்கும் கல்லால் கட்டப்பட்டு இருக்கிறது. அதற்கு மேலே விமானம் கிட்டத்தட்ட ஒரு 18 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய செங்கலால் கட்டப்பட்ட விமானம். அவ்வளவு ஒரே நேரத்தில் அப்படியே தூக்கி விடுகிறோம். ஒரு ஜாக்கை ஒரு முறை சுழற்றும் போது மேலுள்ள கட்டிடம் 1 மில்லிமீட்டர் உயர்கிறது. 4 இன்ச்சு வரை உயர்த்தப்பட்ட பிறகு அந்த இடத்தில் கற்கள் பொருத்தப்படுகின்றன. அதன் மேல் மீண்டும் ஜாக்குகள் பொருத்தப்பட்டு மேலும் உயர்த்தப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிடங்களை உயர்த்த முடியும். தேவைப்பட்டால் நகர்த்தவும் சுழற்றி வேறு திசையில் அமைக்கவும் முடியும் என்கிறார் இந்த தொழில்நுட்பத்துக்கான காப்புரிமம் பெற்றுள்ள மாம்சந்த் நிறுவனத்தின் இயக்குனர் சுரேந்தர். ஆலந்தூர் கோயிலில் அமைந்திருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதி 42 அடி தள்ளி வேறு இடத்துக்கு நகர்த்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடுகிறார். So Ravishwara temple we are right now lifting is going on. So presently today we are 6 feet lifting is completed, and our target to lifting this temple nearly 7 feet height. So 7 feet height lifting we are using 495 jacks, screw jacks we are using in the temple, and totally our 15 members team are working in the temple. So for the lifting we are using the foundation, we are using stones only. We are not using any bricks at all, any steel rod, any all things. ரவீஸ்வரர் கோயிலை முழுவதும் இடித்து கட்ட ரூபாய் 10 கோடிக்கும் அதிகமாக செலவாகலாம் என்று கூறும் பொறியாளர் முத்துசாமி, தற்போது சுமார் 2 கோடி ரூபாயில் இந்த பணி செய்யப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைவதாகவும் கூறுகிறார்.